வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த 2 நாட்களாக க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டருக்கு சார் ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட் அண்ட் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக் தான் 13ஆம் தேதி மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 6008 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா 6020, இந்த 6000 இதுக்கு மேலே க்ரூட் ஆயில் ட்ரேட் ஆகி 6020 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 6060 தொடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. 6060 அப்படின்றது கடந்த ஒரு வாரமாக மார்க்கெட்டில் இருக்கிற முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 6100 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆன சமயத்திலே குட்வில்லோட சார்ட்டிங் டூலும் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி நமக்கு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மறுபடியும் மேலே போன மார்க்கெட் திருப்பியும் கீழே வந்து இந்த 6006 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கேன். அந்த அடிப்படையில் பார்த்திங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் படிப்படியாக போய் 6060 தொட்டிருக்கு. 6060 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே ட்ராப் ஆகிற சமயத்தில் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் இப்போ தற்காலிகமாக மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்ற மாதிரி காமிச்சிருக்கு. அந்த சமயத்தில் மறுபடியும் 6006 வரைக்கும் நம்ம ப்ரைஸ் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு மிகப்பெரிய கன்சால்டேஷன் போட்டு 6030 க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் 13ஆம் தேதி 6030 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்த 6020க்கு மேலே க்ளோஸ் ஆன காரணத்தினால நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 6060க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம அனாலிசிஸுக்கு கண்ணுக்கு முன்னாடி ப்ரைஸ் ஓப்பன் ஆகிற சமயத்தில் பார்க்குற எல்டிபி லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை தான் நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பைக் கேப்பில் ஓப்பன் ஆகிறது எடுத்துக்கிறது கிடையாது. அந்த அடிப்படையில் 6060 ஒரு சப்போர்ட்டாக மாற்றி மார்க்கெட் நேராக பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த 6100 அப்படின்ற ஜோனை டெஸ்ட் பண்ணியிருக்கு. 6102 டெஸ்ட் பண்ண சமயத்தில் மார்க்கெட் மறுபடியும் கீழே ட்ராப் ஆகி 6094 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே க்ரூட் ஆயில் மார்க்கெட் கரெக்டாக போயிருக்கு. குட்வில்லோட சார்ட்டிங் டூலும் நம்மளை சரியான பாதையில் வச்சுருக்கு அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 6080லேருந்து 6090க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் 6060 மேலேயும் 6100 பக்கமாகவும் ப்ரைஸ் க்ளோஸ் ஆன காரணத்தினால இன்றைக்கி மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த 6060 கடந்த 2 வாரமாக ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இப்போ க்ரூட் ஆயில் மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக மாறி இது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். அப்படி க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் கண்டினியூ ஆச்சுன்னா 6122 மற்றும் 6166 அப்படின்ற அடுத்த டார்கெட் ஜோனை தொடர்ந்து எதிர்பார்க்குறோம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. நம்ம கவனமாக இருக்கிற வேண்டிய இடம் 6060. மறுபடியும் 6060 மேலே ஸ்டே பண்ண முடியாமல், தக்க வைக்க முடியாமல் திருப்பியும் கீழே வர சமயத்தில் தானாகவே குட்வில்லோட சார்ட்டிங் டூல் இந்த இடத்துல செல் சிக்னல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.